Hello students, welcome to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது class 11 Physics Unit 10 Oscillations லந்து 10.4.1 Horizontal Oscillations of a Spring Mass System தான் பார்க்க போறோம். ஸோ இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்ப்ரிங்குக்கும் அந்த பிளாக்கோட மாஸ் எம் இதை வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் டிஸ்பிளேஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, அதை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு விட்டுட்டோம்னா அது வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை எக்ஸிக்யூட் பண்ணும். அப்போ அதோடைய ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி என்ன, டைம் பீரியட் என்ன, ஃப்ரீக்வன்சி என்ன, அந்த பர்டிகுலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட சொல்யூஷன் என்ன, ஹூக்ஸ்லாம் என்ன, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஓகேவா, ப்ரொசீட் பண்ணலாமா? சரி, இப்போ இந்த பிக்சர் பார்த்துக்கோங்க. நம்ம ஹரிசான்டல் ஆசிலேஷன் ஆஃப் அ ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம். அப்போ இந்த ஸ்ப்ரிங் ஒரு பிளாக் இருக்கு, அதோடைய மாஸ் வந்து எம். இந்த ஸ்ப்ரிங்கை வந்து மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங்கா கன்சிடர் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கண்டிஷன் என்ன, மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங். அதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்ன, கே. ஸோ கே இஸ் த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஓகே, இந்த எக்ஸ் நாட் அப்படிங்கிறது என்னன்னா மீன் பொசிஷன் அல்லது ஈக்விலிபிரியம் பொசிஷன் ஆஃப் த சிஸ்டம் அப்படிங்கிறோம். சிஸ்டம்ங்கிறது இந்த இடத்துல என்னது, இந்த பிளாக்கோட மாஸ் எம், ஸ்ப்ரிங் சேர்ந்தது தான் சிஸ்டம். ஓகே, அதுதான் இந்த ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ மீன் பொசிஷன் ஆர் ஈக்விலிபிரியம் பொசிஷன், அதுதான் வந்து எக்ஸ் நாட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மாஸை வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் எக்ஸுங்கிறதுக்கு நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணிடுறோம். அப்போ இந்த மாதிரி டிஸ்பிளேஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, இன்னொன்று முக்கியமான பாயிண்ட், இது ஹரிசான்டல் ஆசிலேஷன் அப்படிங்கிறதுனால இந்த இந்த பர்டிகுலர் சிஸ்டம் வந்து இந்த கிரவுண்டோட அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல கிரவுண்ட் வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ் கிரவுண்ட் அப்படின்னு கன்சிடர் பண்றோம். அது ஒரு முக்கியமானது. ஏன்னா இப்போ இந்த ஃப்ரிக்ஷனால இந்த ஆசிலேஷன் எதுவும் பாதிப்படையாம இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம், கன்சிடரேஷன் என்ன கன்சிடரேஷன் அசியூம் பண்ணிக்கிறோம், அந்த கிரவுண்ட் வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸா இருக்கு அப்படிங்கிறத நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு பர்டிகுலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் நெக்ஸுக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணும்பொழுது, இந்த 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 டைரக்ஷன்ல நான் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ், ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். அப்படின்னா அது இப்போ இந்த இந்த ஸ்ப்ரிங்கும் மாஸும் ஒன்னா சேர்ந்த ஒரு சிஸ்டமா இருக்கு. அப்பனா இந்த பிளாக்கை மட்டும் நான் டிஸ்பிளேஸ் பண்றேன்னா ஸ்ப்ரிங்கும் சேர்ந்து என்ன ஆகும், எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்ப ஸ்ப்ரிங்கோட ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டி என்ன, இலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. ஒரிஜினல் பொசிஷனுக்கு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ்னால ஒரிஜினல் பொசிஷனுக்கு ரிட்டர்ன் ஆக ட்ரை பண்ணும். கரெக்டா? அப்போ ரெஸ்டோரிங் ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் டைரக்ஷன் ஆஃப் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம இதுல இருந்து என்ன சொல்ல போறோம்னா, ஒரு ஹூக்ஸ் லா சொல்ல போறோம். ஹூக்ஸ் லா படி இந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஸோ இப்போ எனக்கு ஒரு ஈக்குவேஷன் வேணும். அப்போ நான் வந்து ஒரு கான்ஸ்டன்டை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ். எஃப்ங்கிறது என்ன, ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். எக்ஸுங்கிறது ஆம்ப்ளிடியூட். ஆம்ப்ளிடியூட்னா எவ்வளோ தூரம் ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து இந்த பிளாக் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு, அதுதான். ஓகேவா? ஸோ ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ இந்த எஃப்பும் எக்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன். அப்போ இந்த எஃப் அண்ட் எக்ஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு ஹேவ் லீனியர் ரிலேஷன்ஷிப். லீனியர் ரிலேஷன்ஷிப். இதோட பவர் பாத்தீங்கன்னா 1 இருக்கு. எக்ஸோட பவர், அதாவது ஆம்ப்ளிடியூட் வந்து டு த பவர் ஆஃப் 1 இருக்கு. இது மாதிரி லீனியர் ரிலேஷன்ஷிப் எப்போ இருக்கும்னா, ஒன்லி இஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஸ்மால். நம்ம இந்த பிளாக்கை டிஸ்பிளேஸ் பண்றோம் இல்லையா, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு ஸ்மால் வேல்யூல இருக்கும்போது, ஸ்மாலரா இருக்கும்போது மட்டுமே எஃப் அண்ட் எக்ஸ் வந்து லீனியர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆசிலேஷன்ஸ் தான் லீனியர் harmonic oscillations or simply linear oscillations அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ ஆசிலேஷன் என்ன வருது, இப்போ அதுதான் பார்க்க போறோம். இப்போ ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் போது என்ன ஆகும், இங்க போன பிளாக் வந்து திரும்ப இந்த டைரக்ஷன்ல மீன் பொசிஷனுக்கு வரும். ஆனா ஸ்டில் என்ன ஆகும், ஒரு மொமெண்டம்னால ஆப்போசிட் டைரக்ஷன்லயும் போயிட்டு திரும்ப வரும். இதே மாதிரி உங்களுக்கு ஆசிலேஷன்ஸ் எங்க இருந்து, மீன் பொசிஷன்ல இருந்து டுவர்ட்ஸ் ரைட், திரும்ப மீன் பொசிஷன், டுவர்ட்ஸ் லெஃப்ட், திரும்ப மீன் பொசிஷன், இந்த மாதிரி டூ அண்ட் ஃப்ரோ போயிட்டு வர்றதுதான் ஆசிலேஷன் சொல்லும். அதனாலதான் இப்போ எஃப் அண்ட் எக்ஸ் வந்து லீனியர் ஃபார் ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் லீனியர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் பொழுது இந்த பர்டிகுலர் ஆசிலேஷன்ல லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த நெகட்டிவ் சைன் எதுக்கு இருக்கு அப்படின்னா, ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் இஸ் ஆப்போசிட் டு
டைரக்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதுக்காக உங்களுக்கு இந்த நெகட்டிவ் சைன். ஓகேவா? ஸோ இப்போ நான் டிஸ்பிளேஸ் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ ஆம்ப்ளிடியூட் ஜாஸ்தியா இருக்கும்போது ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும்? இன்ஸ்டெட் ஆஃப் x to the power 1, x to the power of something, it may be 2, 3 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, x to the power of higher powers-ஆ இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனல் டு ஹையர் பவர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது உங்களுடைய ரெஸ்டோரிங் ஃபோர்ஸும் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ப்ரொபோர்ஷனலாக இருந்தாலும் டு த ஹையர் பவர்ஸ், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கியூப் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஹூக்ஸ்லாம் வந்து எப்படி இருக்காது? லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்காது. அப்போ இந்த மாதிரி ஆசிலேட்டர்ஸ் ஃபார் ஹையர் ஆம்ப்ளிடியூட் ஆர் ஃபார் ஹையர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அதை வந்து நான் லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் சிம்பிளி non-linear oscillators or oscillations அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கன்சிடர் பண்ணக்கூடியது ஒன்லி லீனியர் ஆசிலேஷன்ஸ் மட்டும். நம்ம அதை பற்றி தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நமக்கு சோஃபார் என்ன இருக்கு? ஹூக்ஸ் லா படி எஃப் வந்து equal to minus kx. இப்போ நான் நியூட்டன் செகண்ட் லா இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். நியூட்டன் செகண்ட் லா படி ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும்? F is equal to ma. F is equal to ma. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் ரிலேட் பண்ண போறேன். ரெண்டுமே ஃபோர்ஸ் தான். ஸோ எனக்கு என்ன வரும்? ma is equal to minus kx. இப்போ இந்த பார்ட்டிக்கிள், இந்த பிளாக் வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை தான் எக்ஸிக்யூட் பண்ண போகுது. அப்போ நான் என்ன எழுதலாம்? இதோட ஆக்சலரேஷன் என்ன, இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னங்கிறத நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வந்து டிஃபரன்ஷியேஷன் எழுத போறேன். ஆக்சலரேஷன் எப்படி எழுதலாம்? டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர், அதுதான் ஆக்சலரேஷன். எம் டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ். இப்போ ஐ வாண்ட் டு ரைட் வாட் இஸ் டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர். இது எப்படி எழுதலாம்? மைனஸ் கே பை எம் எக்ஸ் அப்படின்னு எனக்கு ஒன்று வருது. ஸோ கே வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், எம் வந்து மாஸ் ஆஃப் த பிளாக். இப்போ நம்ம முன்னாடி ஃபியூ வீடியோஸ் பிஃபோர் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய பார்ட்டிகளோட டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் எல்லாமே நம்ம டெரைவ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகிள் y வந்து a sin ஒமேகா t அப்படின்னு எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்க. இதை ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் என்ன வரும்? வெலாசிட்டி வரும். கரெக்டா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது, தட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வித் ரெஸ்பெக்ட் டு டிடி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? ஏ காஸ் ஒமேகா டி அப்படின்னு வரும். கரெக்டா? இப்போ அகைன் இதை டிஃபரன்ஷியேட் பண்றேன் ஒன் மோர் டைம். அப்போ டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயர், இது என்னது? நத்திங் பட் அக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகிள். இது என்ன வரும்? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் ஏ காஸ், டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு சைன் வரும், சைன் ஒமேகா டின்னு வரும். கரெக்டா? ஸோ ஆல்ரெடி இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டின்னு வரும். இந்த இடத்துல அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் ஏ சைன் ஒமேகா டின்னு வரும். ஏ சைன் ஒமேகா டிங்கிறது என்னது? ஒய். அப்போ நான் என்ன எழுதலாம்? ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்னு ஒய்ன்னு எழுதலாம். ஸோ ஒய்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், இங்கே எக்ஸுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். ஏங்கிறது என்னது? ஆக்சலரேஷன். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய். நான் ரெண்டு பார்ட்டிக்குமே சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை தான் எக்ஸிக்யூட் பண்ணுது. அப்போ நான் என்ன பண்ணலாம்? இந்த ஒமேகா ஸ்கொயரையும் கே பை எம்மையும் ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கே பை எம். ஒமேகா என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே பை எம் அப்படின்னு வரும். கரெக்டா? சரி, இப்போ இதுதான் நமக்கு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன். ஓகே, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஓகே, எனக்கு ஃப்ரீக்வன்சி வேணும். ஃப்ரீக்வன்சி என்னது? ஒமேகா பை 2π. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணா 1/2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே பை எம் அப்படின்னு வரும். எனக்கு டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் வேணும். ஸோ டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் வந்து கேபிட்டல் டி. அது என்னது? இன்வர்ஸ் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி. அப்போ இதை நான் இன்வர்ஸ் எடுக்கும்போது 1/1/2π வந்து இன்வர்ஸ் எடுக்கும்போது 2π ஆயிடும். இதை வந்து 1 ரூட் ஆஃப் கே பை எம்ங்கும்போது எம் வந்து மேலே போயிடும். அப்போ எனக்கு என்ன வரும்? 2π ரூட் ஆஃப் எம் பை கே அப்படின்னு வரும். இதுதான் டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன். ஓகே, ஸோ இந்த பிளாக்கோட angular frequency and time period of oscillations of the simple harmonic motion of the particle பார்த்தோம். இப்போ
what is the solution? நமக்கு என்ன equation இருந்தது? d square x by dt square is equal to minus k by m x அப்படின்னு வந்தது இல்லையா? இப்போ எனக்கு இதுக்குரிய சொல்யூஷன் வேணும் இல்லையா? So the solution to this particular equation is x of t is equal to a sin omega t plus phi. ஏங்கிறது என்னது? ஆம்ப்ளிடியூட், அது ஒரு கான்ஸ்டன்ட். ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி நமக்கு தெரியும். ஃபைங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், ஃபேஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இது ஒரு வகையான சொல்யூஷன். ஆர் a cos omega t plus phi. ஸோ என்ன மாதிரி பர்டிகுலர் கண்டிஷனுக்கு உங்களுக்கு சைன் ஆர் காஸ் வரும்னா ஆசிலேஷன் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய பார்ட்டிகல். இப்போ நம்ம சிம்பிள் பெண்டலம் பார்த்துருப்போம். இது வந்து மீன் பொசிஷன்ல இருந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல டிஸ்பிளேஸ் பண்ணிட்டோம்னா அது இங்கேருந்து போயிட்டு ரிட்டர்ன் வந்து திரும்ப அங்கே போயிட்டு இங்கே வரும். ஸோ இதை தான் ஆசிலேஷன் சொல்லுவோம். எந்த மாதிரி பர்டிகுலர் ஆசிலேஷனுக்கு மேக்ஸிமம் போயிட்டு திரும்ப ரீச் ஆகுது. ஸோ அதே மாதிரி லெஃப்ட் சைட் ரைட் சைட் ரெண்டுத்துலையுமே மேக்ஸிமம் போயிட்டு ரீச் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ரெண்டு இடத்துல வரணும். அதுக்கப்புறம் ஒரு மினிமம் வேல்யூ ரீச் ஆகணும்னா சைன் அண்ட் கொசைன் வேவ் ஃபங்க்ஷனால மட்டுமே மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ அபவுட் மீன் பொசிஷன் ஜீரோஸ் வரும். ஓகேவா? ஸோ அப்போ த சொல்யூஷன் டு த பர்டிகுலர் இக்குவேஷன் வந்து எக்ஸ் ஆஃப் டி வந்து ஏ சைன் ஒமேகா டி பிளஸ் பை ஆர் ஏ காஸ் ஒமேகா டி பிளஸ் பை, அல்லது ரெண்டுத்தையும் சேர்ந்து கம்பைன் பண்ணியும் எழுதலாம். ஸோ ஏ சைன் omega t plus phi plus a cos omega t plus phi. இதுமே சொல்யூஷனா இருக்கலாம். So the solution of the differential equation என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். So a sin omega t plus phi, sorry, இன்னொரு கான்ஸ்டன்ட் வந்து b ன்னு எடுத்துக்கலாம். So b cos omega t plus phi அப்படின்னு எடுத்துக்கலாம். So hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this video. Keep supporting Shankar's Physics Tutorial.